சுதந்திரத்திற்கு முந்தைய இந்தியா ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்ச காலம். நம்ம நாட்டு மக்களை அடிமைகளை போல நடத்தினாங்க. அவங்களை எதிர்த்து எவ்வளவு போராடினாலும் யுத்தங்களை எதிர்த்தாலும் அவங்களை நம்ம நாட்டை விட்டு வெளியேற்றவே முடியல. அவங்க மேலும் வலுப்பெற்றனர். அப்பொழுது மைசூர் மாகாணத்தில் தெற்கில் இருக்கும் ருத்ரபுரா எனும் கிராமத்தின் மக்கள் ஆங்கிலேயர்களை எதிர்க்க பில்லி சூனியத்தை நாடினார்கள். ருத்ரபுராவை சுற்றியுள்ள பண்டிதர்கள், யோகிகள், சாதுக்கள், அகோரிகள் மற்றும் செய்வினை செய்வோர் எல்லாம் இந்த வேலைக்காக ஒன்று கூடினார்கள். அவர்களே ஒரு சங்கத்தை அமைத்து ருத்ராபிகள் என தங்களை கூறிக்கொண்டார்கள். ஊரில் இருந்த அனைவரும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். அந்த கிராமத்தின் தலைவன் ஷிப்ரவர்மன் அந்த ருத்ராபிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து காவலுக்கு நின்றான். எல்லாமே அமைதியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது அமேயன் அவ்விடத்தில் கால் பதித்தான். அவனுடைய செய்வினைகள், தாந்திரீக சக்திகள் மூலமா அவன் மக்களை பயமுறுத்தினான். இந்த அமேயா சங்கத்தில் சேர்ந்தவுடன் ருத்ராபிகளுக்கு யானை பலம் வந்தது. ஆனால் காலப்போக்கிலே அமேயா ருத்ராபிகளை தன் சுயநலத்திற்காக பயன்படுத்தினான். எந்த ஆங்கிலேயர்களை அழிக்க அமேயாவின் சக்தியை அவர்கள் நம்பியிருந்தார்களோ அதே அமேயா ருத்ராபிகளின் சக்தியை தன்னுடைய சக்தியை அதிகரிப்பதற்காக தன்வசப்படுத்தி அதை பயன்படுத்தவும் செய்தான். நம் கண்களுக்கு புலப்படாத அமானுஷ்ய உலகத்தின் சக்திகளை பயன்படுத்த நம் உலகத்திற்கும் அமானுஷ்ய சக்தியின் உலகத்திற்கும் இடையே ஒரு கதவை அமைக்கத்தான் ருத்ராபிகள் தோன்றினார்கள். அப்பொழுதுதான் அவர்களது சங்கத்தில் விரிசல் ஏற்பட்டது. அமேயா அவனுடைய மந்திர சக்தியால் சில ருத்ராபிகளை அவனுடைய அடிமைகளாக வைத்திருந்தான். அப்படி மாறியவர்களை அமேதிகள் என்று அழைத்தான். சில நாட்களுக்கு பிறகு அமேதிகள் மற்றும் ருத்ராபிகளுக்கிடையே பெரும் பகை மூண்டது. அதை பயன்படுத்தி ருத்ராபிகள் சங்கத்தை அழிக்க நினைத்தான் அமேயா. சில ருத்ராபிகளின் தலையை கொய்து அம்மனுக்கு காணிக்கையாக்கினான். இன்னும் சில பேர் அவ்விடத்தை விட்டே ஓடிவிட்டனர். அதே நேரத்தில் இதற்கு இணையான ஒரு உலகத்தை உருவாக்கும் சக்தியை அமேயா பெற்றிருந்தான். இதெல்லாம் தெரிந்த பின்பும் ஷிப்ரவர்மா எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அமேயாவிற்கு ஆதரவாகவே நின்றான். அவர்கள் கண்டுபிடித்த அந்த சக்தி பளபளக்கும் எரிமலையின் குழம்பு போல் காட்சியளித்தது. அப்பொழுதுதான் சாட்சாத் தேவி போல் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தாய்ப்பாலை குடிப்பதற்கு முன் இந்த திரவியத்தை குடித்தால் அந்த குழந்தைக்குள் அந்த சக்தி நிரந்தரமாக ஊடுருவி அந்த குழந்தை இவ்வுலகின் மிகவும் சக்தி வாய்ந்த குழந்தையாக இருக்கும். அதோடு அந்த குழந்தை செல்வமும் ஐஸ்வர்யமும் நிறைந்ததாக இருக்கும். அதே போல் இக்குழந்தை இந்த உலகத்திற்கும் இணையான உலகத்திற்கும் நுழைவாயிலாக இருக்கும். அவன் நினைத்ததெல்லாம் நிறைவேறி இந்த உலகை ஆள்வதற்கு அமேயாவிற்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது. அந்த குழந்தை அவர்கள் உருவாக்கிய அந்த சக்தியின் உதவியால் 2 பிரபஞ்சங்களிலும் இவர்களை எதிர்த்து நிற்க யாராலும் முடியவில்லை. எப்படிப்பட்ட எதிரி படைகள் வந்தால் ஒரு நொடியில் பஸ்மமாக்கும் சக்தி இவர்களிடம் இருந்தது. ஆனால் அமேயனின் கணக்கு வேறு ஒன்றாக இருந்தது. ஆங்கிலேயர்களுக்கு இந்த விஷயம் தெரிந்து துப்பாக்கிகளோடு அமேதிகள் இருக்கும் இடத்திற்கு வந்தனர். தான் நினைத்ததை அடைவதற்கு இன்னும் சில நொடிகளே உள்ளன என்று நினைத்த அமேயனுக்கு மொத்தமும் கை நழுவி போனது. பிரிட்டிஷாரிடமிருந்து தப்பி வந்த அவன் இவ்வளவு நாள் தனக்கு ஆதரவாக இருந்த ஷிப்ரவர்மனிடம் சக்தி வாய்ந்த அந்த திரவிய பெட்டியை ஒப்படைத்தான். வர்மனின் குடும்பத்தில் பெண் குழந்தை பிறந்தால் அக்குழந்தைக்கு இதை கொடுத்து விடு என்றும் இதனால் வர்மனின் வம்சம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். அவன் மீண்டும் மறுபிறவி எடுத்து வந்து வர்மனின் குடும்பத்தில் பிறக்கும் அந்த பெண் குழந்தையின் சக்தியை பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்தையே ஆள்வேன் என்று சொன்னான். பிரிட்டிஷார் அவனை கொல்வதற்கு முன்பு அவனே தன் சாவை ஏற்றுக்கொண்டான். வர்மனின் மனைவி பிரசவ வலியால் துடித்தாள். ஆனால் பிறந்தது பெண் குழந்தை அல்ல, சேஷவர்மன் பிறந்தான். காலங்கள் உருண்டோடின. சேஷவர்மனுக்கு திருமணமும் நடந்தது. ஆனால் அவர்களுக்கு பெண் குழந்தையே பிறக்கவில்லை. ஷிப்ரவர்மன் இறப்பதற்கு முன் சக்தி திரவிய பெட்டியை சேஷவர்மனிடம் கொடுத்து அதை பத்திரமாக நீ பாதுகாக்க வேண்டும் என்று உயிர் துறந்தான். அதே வார்த்தையை சேஷன் தன் மகனான நாகவர்மனிடம் சொல்லிவிட்டு உயிர் துறந்தான். நாகவர்மனின் மனைவிக்கு பிரசவ வலி எடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த குழந்தை பிறந்தால் தன் மனைவியின் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தும் தன் மனைவியின் வயிற்றில்
வயிற்றில் உள்ள குழந்தை பெண் குழந்தை என்று பரிசோதனையில் தெரிந்து நாகவர்மன் மருத்துவரிடம் பிரசவம் பார்க்க சொன்னார். பிரசவத்திற்கு பிறகு நாகவர்மனின் மனைவி மருத்துவர் கூறியது போல் இறந்து போகிறாள். எதை பற்றியும் கவலைப்படாத நாகவர்மன் அந்த சக்தி வாய்ந்த திரவியத்தை குழந்தைக்கு ஊட்டினார். இந்த உலகை ஆள்வதற்கு ருத்ராபிகளோடு சேர்ந்து அமேயா எந்த சக்தியை உருவாக்கினானோ அந்த சக்தி அந்த குழந்தைக்குள் கலந்து விட்டது. ஆழமானதாக, பலமானதாக. குருநாதா, இதெல்லாம் உண்மையா? சந்தேகப்பட வேண்டாம். அவ கேட்டுக்கிட்டே இருப்பா. அவ எங்க வேணா இருப்பா. அவளுக்குள்ள இருக்கிற சக்தி மகத்தானது. அவ தான் இந்த பிரபஞ்சத்திற்கும் இணையான பிரபஞ்சத்திற்கும் நுழைவு வாயில். அமேதிகள் மற்றும் ருத்ராபிகள் 2 பேரும் அவங்களோட முழு சக்தியையும் உருவேற்றி உருவாக்கிய மகா சக்தி அவள். அவளை தடுக்கிறது எப்படி குருநாதா? அவ ஒரு தடவை அவளோட சக்தியை உணர்ந்து உச்சத்துக்கு போனானா முடிஞ்சது. அவளை தடுக்கிறதுக்கும் தோக்கடிக்கிறதுக்கும் யாராலையும் முடியாது. ஆனா அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. அது என்ன? ஓடி போறது. அவளை விட்டு தூரமா ஓடி போறது. ஹலோ, எல்லாம் ஓகே தானே? நான் எங்க இருக்கேங்கிறது உனக்கு தேவையில்லை. நான் தான் சொல்றேன்ல, நான் ஏதோ ஒண்ணு பண்றேன். நீ இருக்கிற இடத்துக்கே பணத்தை நான் கொண்டு வரேன். பிருத்வி, பச்சை புள்ள மாதிரி மூஞ்சி வச்சா நான் பண்றதெல்லாம் வேற லெவல். ரெடி, போன கொடு. கொடுக்குறேன். ஃபோன் தானே கொடுக்குறேன். இங்க என்னமோ ஸ்கெட்ச் போட்டுருந்திய எங்களை எல்லாரும் ஏமாத்துறதுக்கு. அது எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தரேன். பட்டா பிருத்வி, போன கொடு. பிருத்வி, நான் பேசிட்டு இருந்தது எங்க அம்மா கிட்ட. ஓ அப்படியா? அப்படின்னா எதுக்கு எங்க கிட்ட மறைச்சு பேசிட்டு இருக்க? அதெல்லாம் சரி. சூரியன் நான் சொன்னார்ல, இந்த வேலை முடிகிற வரைக்கும் யாரும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு. பிருத்வி, என் தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. சாவை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காடா. இதெல்லாம் என்னால தான்டா. நான் தான் காரணம். மச்சான், என்னடா சொல்ற நீ? நான் ஐடி வேலை தேவையில்லைன்னு நினைச்சேன். அரசாங்க வேலை கிடைக்கும்னு பெரிய கனவெல்லாம் கண்டேன். 5 லட்சம் ரூபா கொடுத்தா கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு ஒருத்தன் பெரிய ஆசைலாம் காட்டினான். என்ன நம்ப வச்சான். அதுக்காக வீட்டுல எங்க அப்பா கிட்ட என் தங்கச்சி கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த 5 லட்சம் ரூபாய் நான் கேட்டு வாங்கினேன்டா. என் கெட்ட நேரம் அந்த ஏமாத்துக்காரன் ராத்திரியோட ராத்திரியா என் படத்தை எடுத்துட்டு ஓடிட்டாடா. 5 லட்சம் ரூபாய் நான் எங்கிருந்தா கொண்டு வருவேன்? சேர்த்து வச்ச பணத்தை பறி கொடுத்துட்டேன்னு அழுதுகிட்டே எங்க அப்பா என்கிட்ட போன்ல பேசினாரா. நாளைக்குள்ள மாப்பிள்ளை வீட்டுக்கு பேசின டௌரிய கொடுக்கலனா கல்யாணம் நடக்காதுன்னு கதறாரு. இந்த விஷயத்தை கேட்ட என் தங்கச்சி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கா மச்சான். கொழுந்து விட்டு எரிஞ்ச நெருப்புல என் தங்கச்சி அழகா ரகு. ஐம் வெரி வெரி சாரிடா மச்சான். நான் வேணும்னு பண்ணலடா. நான் தெரியாம அப்படி பண்ணிட்டேன்டா. எல்லாம் சரியாயிடும் மச்சான். ஐம் ரியலி சாரிடா ரகு. ஆ மச்சான், ஒரு நிமிஷம் வந்துட்டேன்டா. ஆ மச்சான், உள்ள போலாம்.